பொதுவாக கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கருட பகவான் மேலே 3 முறை வட்டமிட்ட பின்னரே நடக்கும் என்பதை நாம் பலமுறை கண்டிருக்கிறோம். இது வெறும் தற்செயல் நிகழ்வா அல்லது இதற்குள் ஆழமான ஆன்மீக ரகசியம் புதைந்திருக்கிறதா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருட பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் வேத ஸ்வரூபமாகவும் போற்றப்படுகிறார். அவர் விஷ்ணுவின் தீவிர பக்தர். ஒரு கோவிலின் கும்பாபிஷேகத்தின் போது கருடன் வானில் வட்டமிடுவது இறைவனின் நேரடி அருளையும் அந்த நிகழ்வுக்கு இறைவன் அளித்த ஒப்புதலையும் குறிக்கிறது. கருடன் வட்டமிடுவது ஒரு மங்களகரமான சகுனமாகும். இது அந்த ஆலயத்திற்கும் அங்கு கூடியிருக்கும் பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் செய்யும் அருளும் என்பதன் அடையாளம். கருடன் வட்டமிடும் போது அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வீக அதிர்வுகள் பன்மடங்கு பெருகும் என்றும் கும்பாபிஷேகத்தின் முழு பலனும் அப்போதே கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் கட்டளைக்கு இணங்க கருட பகவான் யாகசாலையின் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டும் நமக்கு காட்சியளிக்கின்றார். நம் கண்களுக்கு புலப்படாத பல அதிசயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. அடுத்த முறை ஒரு கும்பாபிஷேகத்தில் கருட பகவானை கண்டால் இறைவனின் நேரடி ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து முழு மனதுடன் அந்த தெய்வீக தருணத்தை போற்றுங்கள். Download ShareChat.